ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து மிஷினில் உட்காந்து தைக்கணும்னு தோணுதுக்கா, ஆனால் என்னால் தைக்க முடியல, மிஷின் கிட்ட போனாலே வந்து தைக்கணும்னு தோண மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே டெய்லி உங்களால் ப்ளவுஸ் தைக்க முடியும். நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தைச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து நம்ம ஒரு தொழில் வந்து வீட்டிலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து அசால்ட்டாக இருக்கக்கூடாது. நமக்கு வந்து வீட்டு வேலை எவ்வளோ முக்கியமோ நம்ம தொழிலும் அவ்வளோ முக்கியம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்குன்னு வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்கு இந்த டைமு, நான் இந்த டைம் வந்து நான் என் வேலையை பார்ப்பேன், என்னோடய தொழிலை கவனிச்சிக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்து ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. வெளியில் போய் வேலை பார்த்தா தான் நம்ம வந்து அப்படி கரெக்டாக இருக்கணும்னு கிடையாது. வீட்டில் இருக்கும்போது நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, நம்ம வீட்டில் இருந்தானே தைக்கிறோம், மெதுவாக தைச்சிக்கலாம், பிறவு தைச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். எத்தனை பேர் வந்து அப்படி யோசிப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீட்டு வேலை எல்லாத்தையுமே ஒரு 11 மணிக்குள்ளே முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தைச்சிக்கலாம் அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு செக் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் உங்களை வந்து தைக்க விடாமல் ஆக்குது. நம்ம வந்து ஃபோன் பார்த்துட்டே கூட நம்மளால் தைக்க முடியும். ஃபோனை வந்து ஹெட்ஃபோனில் போட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டே தைச்சிங்கன்னா உங்கள் வேலையும் நடந்த மாதிரி இருக்கும், நீங்களும் ஃபோன் பார்த்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கூட உங்களால் வந்து ரெகுலராக எனக்கு வந்து நிறைய ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறேன்க்கா, ஃபாஸ்ட்டாக தைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஃபோனை வந்து தைக்கிற டைமிங்கில் உங்கள் கையில் வச்சுருக்காதீங்க. அந்த டைம் வந்து ஃபோனை வந்து கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க. ஏதாவது எமர்ஜென்சி காலாக இருந்தால் அட்டன் பண்ணுங்கள். மற்றபடிக்கு எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வச்சுறது தான் நல்லது. ஏன்னா நமக்கு பகலில் வந்து நம்ம எவ்வளோ தைக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். பகல் பொழுது நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு பறவு தைக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டு உட்காந்து தைக்கிற பழக்கத்தை கொண்டு வராதிங்க. நைட்டு வந்து நம்ம வீட்டு வேலையே சரியாக இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம வந்து தைக்கிறதுக்கு நேரம் கிடைக்காது. அதனால தான் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி டெய்லி வந்து நான் இத்தனை ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்கிற ப்ளவுஸை உங்கள் மிஷின் முன்னாடியே வச்சுக்கோங்க. அதில் இருக்க நூல், அது பட்டிக்கு தேவையான துணி எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எந்திரிச்சோன்னா அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கி இந்த ப்ளவுஸை தைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து தானாக வரும். நம்ம தான் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கணும். நம்மளை வந்து யாரும் நீ ஏன் தைக்கலை அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. அதனால் நம்ம வீட்டிலேருந்து தைக்கிறதுனால நம்ம வந்து பறவை தைச்சிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாள் வந்து கடந்து போகுமே தவிர அந்த வேலை வந்து நடந்திருக்காது. நிறைய ப்ளவுஸ் தைக்கணும் டெய்லி அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸாக நான் தைக்கிற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு 4 மணி நேரம் மிஷினில் உட்கார்ற மாதிரி ஒரு நாளைக்கு உங்களுக்கு டைம் வந்து ஒதுக்கிக்கோங்க. அந்த டைமில் என்ன காரணத்தை கொண்டும் வேறு எந்த வேலையும் வச்சுக்காதீங்க. எப்போவுமே வந்து பகல் பொழுதில் தைக்க, நான் எல்லா வீடியோவும் சொல்கிற மாதிரி பகல் பொழுதில் வந்து தைக்கிற வேலையை பார்த்துக்கோங்க. கட்டிங் பண்ணுறது வந்து நைட்டே கட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து காலையில் எந்திரிச்சோன்னா தைக்கணும் அப்படிங்கிற சுறுசுறுப்பு இருக்கும். நிறைய பேருக்கு இந்த விஷயத்தில் வந்து நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரில. நிறைய பேர் வந்து தைப்பாங்க, ஒரு வாரமாக நல்லா உட்காந்து தைச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து என்னால் மிஷின்கிட்டேயே போக முடியலக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா கண் திருஷ்டி தான். ஏன்னா நம்மகிட்ட கொடுக்க வர்றவங்களோ சரி, நம்மகிட்ட வந்து துணியை வந்து வாங்க வர்றவங்களோ சரி, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து வெளியில் யார்ட்டையும் சொல்லாதீங்க. இன்னொன்று, எப்போவும் வந்து மிஷினில் வந்து நீங்கள் மிஷின்கிட்ட வந்து நிறைய துணி இருக்கிற மாதிரி அடுக்கி வைக்காதீங்க. இந்த இவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம அதை பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா டெய்லி இவ்வளோ காண்டு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. எல்லார் பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால் அந்த விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் தைக்கிற மிஷின் போட்டிருக்க இடத்துல உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னா கூட ஒரு பெட்ஷீட் வச்சு மூடியோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம கையில் வந்து இவ்வளோ ப்ளவுஸ் இருக்குது, நம்ம இவ்வளோ வந்து டெய்லி தைக்கிறோம் அப்படிங்கிறது சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒருத்தங்க வந்து தைக்க கொடுக்க வர்றாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட உங்கள் வீட்டு ஸ்டோரியோ இல்லை அவங்களோட வீட்டு விஷயங்களோ பற்றி எந்த டிஸ்கஸும் பண்ணாதீங்க. இது வந்து பல பிரச்சனையை கொண்டு வரும். நம்மக்கிட்ட அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, அவங்க வந்து வெளியில் போய் வேறு மாதிரி பேசுவாங்க. நம்ம அதனால் ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா நம்ம கஸ்டமர் வந்து நிறைய பேரை சந்திப்போம். ஒருத்தங்களை பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு நிறைய பேரை நம்ம பார்க்கும்போது நம்ம அவங்க விஷயத்தை கேட்டு நம்ம தான் சொல்லியிருப்போம்னு எதுவும் பிரச்சனையாகி அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வரக்கூடாது. நம்ம தச்சு கொடுக்குற எத்தனையோ கஸ்டமர் வந்து ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நீங்கள் வந்து இதை ஃபேஸ் பண்ணிக்கிங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்து நான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது அந்த கல்யாணத்துக்கு நம்மளும் போக வேண்டிய சூழ்நிலை வரும். அங்கே வந்து நம்மளோட கஸ்டமரும் வந்திருப்பாங்க. நம்ம வந்து அங்கனை வச்சு நம்மக்கிட்ட அந்த விஷயத்த சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் நம்ம வீட்டில் வந்து சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்துல வச்சு இது என்ன இப்படி இருக்குது, இந்த இடத்துல என்ன இப்படி சுருக்காக இருக்குது, இப்படி லூஸாக தைச்சிருக்கீங்க, என்ன தைச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 பேர் முன்னாடி நம்மளை கேட்கும்போது நமக்கு சங்கடமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அது
புரியாது. இன்னும் ஒரு சிலர் வந்து நம்ம எங்கேயாவது கடைக்கு போவோம், நம்ம ஹஸ்பண்ட் கூட எங்கேயோ போயிருப்போம், அங்கே வச்சு நம்மகிட்ட வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஒரு தையல் தொழில் பண்ணுறோம் உண்மைதான், ஆனால் கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா கொண்டு வந்து என்கிட்ட டேரெக்டாக வீட்டில் வந்து கொடுங்க, நான் வந்து சரி பண்ணி கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிறத வந்து டேரெக்டாக சொல்லிடுங்க. ஏன்னா ஒரு தடவை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னாலே, அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் தச்சு கொடுக்குறீங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்களும் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அந்த அவங்கக்கிட்ட வாங்கின கஸ்டமர்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருக்காங்கிறத நைட்டே வந்து முந்தின நாளே வந்து தெரியப்படுத்திடுங்க. அதான் நல்லது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், அங்கே வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு போவோம், நம்ம தொழிலெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு போவோம். அந்த இடத்துல நம்ம ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா 4 பேர் முன்னாடி நமக்கு வந்து அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ப்ளவுஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு எது கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கரெக்ட் பண்ணி கொடுத்துருங்க. அதான் நமக்கு நல்லது. நீங்கள் இந்த மாதிரி கஸ்டமர்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதில் நேற்று வந்து எத்தனை ப்ளவுஸ் தைச்சேன் அப்படின்னா 5 ப்ளவுஸ் தான் தைக்க முடிஞ்சுது. வெளியில் போகிற வேலை இருந்துச்சு, அதனால் என்னால் தைக்க முடியல. நீங்கள் வந்து எத்தனை ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். நானுமே வந்து பெண்டிங் ப்ளவுஸ் தான் தைச்சிட்ருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் பெண்டிங் ப்ளவுஸை கொஞ்சம் வந்து நெருக்கி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை உட்காந்து தைச்சிட்ருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வீட்டு வேலை பார்க்கும்போது வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே வந்து தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. அதுவுமே உங்களுக்கு வந்து தைக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடும். அதனால் வீட்டு வேலையை முடிச்சுட்டு மொத்தமாக வந்து மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிங்க. அப்படி தைச்சா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். இல்லைனா அந்த வேலையும் சமையல் வேலையும் முடியாது, இந்த வேலையும் முடியாது. 2 பக்கமும் நம்ம வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் அதை மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வீட்டு வேலையுமே வந்து மொத்தமாக செய்யணும்னு நினைக்காதீங்க. அப்போ வந்து உடம்பும் டயர்டாகும். நமக்கு வந்து டெய்லி துணியை வந்து டெய்லி துவைக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து டெய்லி பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும். ஒரே நாளில் உட்காந்து எல்லா வேலையும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி டெய்லராக இருக்கவங்க சண்டே வந்து எக்காரணத்தை கொண்டு தைக்காதீங்க. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம குழந்தைங்க நம்ம ஹஸ்பண்ட்லாம் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க கூட கொஞ்சம் நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டெய்லராக இருக்கீங்க அப்படின்னா இந்த சிச்சுவேஷன்லேயும் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் வந்திருக்கும். என்ன அப்படின்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி தெரியுமா, அதாவது ஒரு வாரம் வந்து நான் தச்சு கொடுத்துட்டே இருப்பேன், எந்த மிஸ்டேக்குமே வராது, ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் கஸ்டமர் வாங்கிட்டு போவாங்க, அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இதே வந்து ஒரு கஸ்டமர் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இல்லை, எந்த இடத்துல லூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா வரிசையாக அடுத்து தைக்கிற எல்லா ப்ளவுஸ்லேயுமே வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு வருவாங்க. இதை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன நினைப்போம்னா இந்த தொழிலே பண்ண வேண்டாம், நம்ம வெறும் வேலைக்கு எதுவும் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். அந்த மாதிரி விட்டுட்டு போயிடக்கூடாது. நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை சரி பண்ண கற்றுக்கணும். எல்லாருக்கும் வந்து நம்ம தையல் வந்து பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப வந்து நீங்கள் என்ன தான் வந்து செஞ்சு கொடுத்தாலும் அவங்க குறை தான் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து கண்டிப்பாக துணி வாங்காதீங்க. அவங்க வந்து நிறைய துணி கொடுக்குறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம தச்சு கொடுக்கறத குறை சொல்லிட்டே இருக்காங்கன்னா நம்ம நல்ல டெய்லர் இல்லையோ, நம்ம வந்து ஒழுங்காக தைக்கலையோ அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயே வந்து அது ஓட ஆரம்பிச்சிரும். அதனால் அந்த மாதிரி கஸ்டமரை அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்கள்ட்ட நேரடியாகவே சொல்லிடுங்க, அக்கா உங்களுக்கு வந்து என் தையல் செட் ஆகலை, நீங்கள் வேறு யார்ட்டையா கொடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொல்லிடுங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து நம்மக்கிட்ட நேரடியாக இது தப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பக்கத்தில் இருக்கவங்க எல்லார்ட்டையும் இவன் வந்து தச்சு கொடுத்தா பார்த்துக்கோ, இப்படி தச்சு கொடுத்துருக்கா, நல்லாவே இல்லை, காசு வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி மற்றவங்ககிட்ட பேசுவாங்க, நம்மக்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. அது வந்து நம்ம இன்னும் கஸ்டமரை வந்து வரவிடாமல் ஆக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி கஸ்டமர் வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து தச்சு கொடுத்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, ஏதோ டவுட் இருக்குது, இல்லை வந்து குறை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இன்னொரு தடவை தச்சு கொடுங்க. அதுவுமே அவங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா நீங்கள் வேறு யார்ட்டையா தைச்சிக்கோங்க அப்படிங்கிறத தைரியமாக சொல்லிடுங்க. அதான் நல்லது. ஏன்னா மற்ற கஸ்டமர்ட்டையும் போய் இவங்க வந்து நான் இவன் நல்லாவே தைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க. இப்படிலாம் வந்து நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம இந்த தொழில் வந்து பண்ணணும். ஒரு சிலருக்கு நம்ம தையல் பிடிக்கும், பிடிக்காது, எல்லாமே இருக்கும். அதை வந்து டேரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறதுனால அது எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறதில்ல. இன்னும் சில பேர் இருப்பாங்க, அவங்க வந்து தைப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோதானே தவிர அவங்க அதை பற்றி எந்த கமெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. இப்படியும் கஸ்டமர் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் கஸ்டமர் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்க தான் செய்வாங்க. நம்ம தான் அதுக்கு தக்கன வந்து நம்ம மாறிக்கணும், நம்ம அதை ஃபேஸ் பண்ணவும் கற்றுக்கணும். இந்த தொழிலில் எல்லா தொழிலையுமே வந்து இந்த மாதிரி கஸ்டமரெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால் இதை வந்து அவாய்ட் பண்ணாமல் கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்கள் இந்த தொழிலை வந்து மேலே வர முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.